ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் கர்த்தாவே, நீர் எங்களையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையையும் கர்த்தர் நீர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர், தேவைகளை சந்தித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே இந்த பாக்கியம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை கர்த்தாவே நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே முத்தரித்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, ஆண்டவரே உம்மை வாழ்த்தும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. தூய ஆவியானவர் மேசியாவின் மீது இறங்கி இருந்தார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக, விடுதலையாக்குவதற்காக, குணப்படுத்துவதற்காக, ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக தூய ஆவியானவரே நீர் மேசியாவை நிரப்பி இருந்தீர், அபிஷேகித்து இருந்தீர். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீர் அவரோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அதை நிறைவேற்றி முடித்துவிட்டு எங்கள் மீது அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்களும் ஆண்டவரே எங்கள் காலம் முழுவதும் நாங்கள் பாடியது போல ஜீவ காலம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிப்பதற்கு எங்களை பக்குவப்படுத்த ஆண்டவரே எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையின் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அது தன்மையில் விழுந்த கடமை என்பதை உணர்ந்தவர்களாக செயல்படுவதற்கு தூய ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையனாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்காதபடி கர்த்தாவே, ஒரு கூட்ட மக்களை எங்களோடு நித்திய ஜீவ ராஜ்யத்திற்குள் எடுத்து செல்கிற மக்களாக ஆண்டவரே நீர் எங்களை உபயோகப்படுத்தும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் அப்படிப்பட்ட அந்த கிருபை வரங்களை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த திருச்சபையிலே இப்பொழுது இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்திலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த வேளையிலே யாராவது தங்களுடைய வாழ்வை உமக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்றால் நீர் அவர்களை உம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்வை உம்முடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தூய ஆவியானுடைய பலத்தை கொடுத்து அவர்கள் கர்த்தாவே இந்த தேசத்திலே சாட்சியாய் வாழ்வதற்கு நீர் அவர்களோடு இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை யாராவது நோயோடு வேதனையோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு அமர்ந்திருப்பார்கள் என்றால் நீர் உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தால் தொட்டு அவர்களை சுகமாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து என்று கூறினீரே, இவர்கள் வேதனை நீங்கி சுகமாயிருந்து இந்த ஆலயத்தை விட்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, தேவனே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாய் நொறுங்குண்டு இருக்கிறவர்களை நீர் அவர்களுடைய காயங்களை, இருதயத்தின் காயங்களை நீர் கட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய திருச்சபையை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்திய தேசத்திலே வாழ்கிற எல்லா மக்கள் கூட்டமும் ஆண்டவரே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஆளுகை செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கும்படி உடைய வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது உமக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மிடம் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இயற்கை உபாதையிலிருந்து பேர் அழிவிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அண்டை நாடுகளோடு சமாதானமான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிற்காக வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் வாழ்கின்ற இந்த மாநிலத்திலே ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆளுகிறவர்களுக்கு நல்ல சுக பலனை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மக்களும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஆளுகை செய்வதற்கு ஏற்ற ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இப்பொழுது நினைக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும். இந்த நாளிலே கிராமங்களிலே ஆண்டவரே வட மாநிலங்களிலே எங்கேயும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் மக்கள் கூட்டம் எழும்பினார்கள் என்றால் அவர்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். விடுதலையோடு மக்கள் உம்மை ஆராதிக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட தேசத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருமண்டலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தென்னிந்திய திருச்சபை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. வட இந்திய திருச்சபை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. மார்த்தோமா மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பெண்டிகாஸ்டல் திருச்சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்மை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இந்த அனைத்து பேராயத்தையும் நல்வழியிலே நடத்தி செல்வதற்கு வேண்டிய கிருபை வரங்களை பரத்திலிருந்து எங்களது பிரதம பேராயருக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேராயரை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சென்னை பேராயம் ஒரு மாதிரி பேராயமாக மாறுவதற்கு, ஒரு எடுத்துக்காட்டான பேராயமாய் மாறுவதற்கு ஆண்டவரே வழிநடத்துவதற்ற கிருபைகளை பேராயருக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒற்றுமையோடு எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், எல்லா மக்களும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆயருக்காக ஜெபிக்கிறோம். ஆயர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த குருசேகத்தில் இருக்கிற குருசேகரத்தினுடைய செயலர், பொருளர் மற்றும் அனைத்து அங்கத்தினர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கிளை சபைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கிளை சபைகளிலே பணியாற்றுகிற உபதேசியர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆலய பாடகர் குழுவினருக்காக, ஆலய பணியாளருக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஆண்டவரே. மறுபடியும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிறவர்கள் யாராவது தங்களுக்கு இந்த தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பலமும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக.